இந்த முட்டாள் ஜனங்க வந்தா மாறிடும், கெஜ்ரிவால் வந்தா மாறிடும், கலாம் வந்தா மாறிடும் நம்பிக்கையில வாழ்க்கையை விட்டுட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். கரெக்ட், இதுதான் உண்மைங்க. நிறைய பேர் புரிஞ்சவங்க இருப்பாங்க, புரியாதவங்க தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 2 விதம். கட்சிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, பிறகு வந்திருக்காங்க. காலேஜில் எக்ஸாம் நடக்குது, அதை விட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க வேலையை விட்டு வந்திருக்காங்க, 2000 ரூபாய் மாதம் டெய்லி 2000 ரூபாய் அதை விட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விஷயம். எதுக்கு அடுத்தவங்களுக்காக அவங்களோட இதுவை விடுறீங்க, மாற்றிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு நாள் பார்க்கறதுனால எதுவுமே மாறிட போகிறது கிடையாது. ஸோ இவங்க சொன்ன மாதிரி தான், இல்லை டைலாக்ல சொன்ன மாதிரி தான், இது டைலாக் இல்லை, ரியல் தான் இது. ஸோ இவங்க வந்தால் மாறிடு, அவங்க வந்தால் மாறிட்டு நம்ம நினைக்கிறோம். பட் யார் வந்தாலும் மாற போகிறது கிடையாது. ஒன்று நாமளாக நம்மளை மாற்றிக்கணும், அது புரிஞ்சிட்டா போதும், நாடு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் திங்க் பண்ணுறீங்க? எப்படின்னா இந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்கும், அந்த கட்சி வந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து யார் வந்தாலும் எது வந்தாலும் மாற போகிறது கிடையாது, நாடு இப்படி தான் இருக்கும், நாம தான் நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்ற பக்கம் ஒன்று. ஸோ இந்த ரெண்டுத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், நிறைய பேரும் தெரிஞ்சுப்பாங்க.